ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அடுப்பங்கரை நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி என்ன செய்யலான்னு பார்க்கலாம். வீடே மணக்க மணக்க பூண்டு கார குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம், வெந்தயம் மூணும் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தாச்சு. நல்லா அது பொரியும் போது 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, சின்ன பூண்டு தான் நல்லாயிருக்கும் பூண்டு குழம்புக்கு, உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது கூடவே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு பாதி அளவு வெந்துட்டு இருக்கும்போது ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் முழுசாக போடுறேன், நீங்கள் கட் பண்ணி சேர்க்கறனாலும் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். பூண்டு நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. நல்லா வதங்கி நல்லா மணம் வருது. இப்போ இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிடணும், வாசனை வர்ற அளவுக்கு. அப்போ தான் பூண்டு குழம்பு வந்து நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். தக்காளியை கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கணும். வதக்கி விட்டுட்டு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். தக்காளி பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் அதிகமாக தனி மிளகாத்தூள், ஒரு பிஞ்சளவு மஞ்சத்தூள், இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ சின்ன லெமன் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி கலந்து விட்டுக்கலாம். தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். பூண்டு, சின்ன வெங்காயம், வெந்தயம் இதெல்லாமே நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஆரோக்கியமானது. நம்ம அடிக்கடி நம்ம உணவில் பூண்டு, சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கணும். இந்த மாதிரி அடிக்கடி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா உடம்புக்கு நல்லது. நல்லா சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக பூண்டு குழம்பு ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம இறக்கிடலாம். சூப்பரான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நம்மளோட பூண்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வீடே மணக்கிற அளவுக்கு நல்லா கமகமன்னு வாசனையோட சிம்பிள் அண்ட் ஈஸியான மெத்தடு. எவ்வளோ தலை ரெடி ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் முறையாக இதில் தேங்காய் பால் சேர்க்கலை. உங்களுக்கு பிடிக்கும்னா தேங்காய் பால் கொஞ்சம் சேர்த்து செஞ்சுக்கோங்க. வெல்லம் போடுவாங்க ஒரு சிலர், நான் வெல்லமும் சேர்க்கலை. இதுவே வந்து நல்லா சூப்பராக டேஸ்ட்டாக வந்திருக்கு குழம்பு. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.